சிம்பிளாக ஒரு கீ ரைஸ் செய்யலாம். நல்ல அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அதில் 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 இல்லை 6 கிராம்பு, 2 இல்லை 3 பிரியாணி இலை தாளிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் பண்ணுறவங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதோட 2 இல்லை 3 ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு 4-5 பச்சை மிளகா, 3/4 கப்பு நீளமாக வெட்டின வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வெங்காயத்தை வதக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் புதினா, 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை சேர்க்கணும். ஒன்றரை கப்பு அரிசி போட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு 1.5 கப்பு தண்ணி, அப்புறம் அதில் ஒரு பாதி 3/4 கப்பு சேர்க்குறேன். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணியை கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு இதோட சேர்க்குறேன். 1.5 கப்புனா 360 ml. அரிசி கொதிக்கிற வரைக்கும் மூடி போட வேண்டாம். ஒரு தடவை கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அரிசி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மிலேயே இருக்கட்டும். அரிசி 3/4 அளவுக்கு வெந்து தண்ணியும் நல்லா வத்திருச்சு. மறுபடியும் மூடி போட்டு
லோ ஃப்ளேம்லேயே இன்னொரு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியில் 1 இல்லை 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிடும்போது மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு எடுத்து பரிமாறலாம். எல்லா வகையான கறியோடையும் இந்த சாதம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது கறி இல்லை குழம்பு குருமா ரெசிபி தேவைன்னா என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள்.